ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அரசியல்ல நம்ம பல ஆண்டு காலமாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய அடிப்படையில இன்னொரு நடிகரும் அரசியல் களத்துல குதிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். இவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் அப்படின்றது இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பல நேரங்கள்ல அரசியலோட தொடர்பு படுத்தி இவருடைய பெயர் பேசப்பட்டிருக்கு. குறிப்பா நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து இந்த சொசைட்டிக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவருடைய ட்ரெஸ் மூலயமா பல குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்காரு. பல பேருக்கு பல உதவிகளை பண்ணியிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியிலே பல பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படின்னு பல விஷயங்கள் அவரை பத்தி நல்ல விஷயங்களா சொல்லிட்டே போலாம். குறிப்பா அரசியல் சார்ந்து அவர் எப்போ இறங்கினார் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்தியாவை திரும்பி பார்த்த ஒரு போராட்டம். சென்னை மெரினால பல லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அங்கதான் திரு ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய அந்த அரசியல் வெளிப்பாடு அப்படின்றது ரொம்ப தீவிரமா தெரிஞ்சிச்சு. அங்க போராடின அந்த இளைஞர்களுக்காக உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், மற்ற எல்லா ஹெல்ப்ஸுமே அவர் சார்பில் நிறைய பண்ணப்பட்டது. குறிப்பா அதுல அவரோட பேச்சு அப்படின்றது எல்லா மக்களையுமே ஈர்த்துச்சு அப்படின்னு நாங்க சொல்லணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய கடைசி நாள்ல நடந்த கலவரம் குறித்து அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அப்போதைய சூழல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது அவர் அரசியலுக்கு வர போறாரோ அப்படின்ற ஒரு தோற்றத்தை அப்பவே ஏற்படுத்தி இருந்துச்சுங்க. அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுமே அரசியல்ல அவருடைய பெயர் அப்படின்றது அடிபட்டுச்சு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போற அப்படின்னு சொல்லும் போது அதை கடுமையா எதிர்த்து திரு சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. நிறைய எதிர் விமர்சனங்களை திரு சீமான் அவர்கள் அவர் மீது வச்சிருந்தாரு. அதுக்கு நிறைய ரஜினி ரசிகர்களும் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் திரு ராகவா லாரன்ஸ். குறிப்பா சீமான் அவர்கள் ரஜினி சாரை பத்தி என்னென்னலாம் சொல்றாரு அதுக்கெல்லாம் இவர் கவுண்டர் கொடுத்திருந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அன்றைக்கு தேதியில சீமான் வர்சஸ் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பூதாகரமா இருந்துச்சு. ஸோ அப்பவுமே அவருடைய பெயர் அடிப்படிச்சு இவர் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரஜினி சார் கட்சி தொடங்காததுனால அவரால் அந்த சூழல்ல அரசியலுக்கு வர முடியல. இது அவரே அந்த வீடியோலுமே பேசியிருந்தாரு. ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது நான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், நானும் அந்த கட்சியில இணைய போறேன் அப்படின்ட்டு. பட் அவங்க அதெல்லாம் வேணாப்பா, நமக்கு அரசியல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரஜினி சாருமே கட்சி ஆரம்பிக்கல. அதன் பிறகு நான் ரஜினி சாரை போய் பார்த்து பேசும்போது எனக்காக இந்த மக்கள் இவ்வளவு பண்ணியிருக்காங்க, ஆனா அந்த மக்களுக்காக நான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற அந்த வருத்தம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவரை சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு திரு விஜய் அவர்கள், என்னுடைய நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லும் போது நான் திரும்ப என்னுடைய அம்மா கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி என்னுடைய நண்பர் விஜய் அரசியலுக்கு வராது, நான் இப்ப போலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அரசியல் ஒரு சாக்கடைப்பா, அதுல யாராலையுமே போக முடியாது, விஜய் தம்பிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நான் போய் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க ரெடியானா, சரி என்னமா பேச போறீங்க அப்படின்னு அவங்க கிட்டே கேட்கும் போது, நீ ரொம்ப சாதுவான ஆளுப்பா, உனக்கு அரசியல்லாம் செட் ஆகாது, அரசியல்ல பணம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும், சாதி மதம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக். அவரே தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தோட மக்கள் மீது நம்பிக்கையோட அரசியல்ல இறங்கி இருக்காரு. அந்த நேரத்துல இந்த மாதிரி பேச செட் ஆகாது அப்படின்ட்டு, சரி அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை போல அப்படின்ட்டு நானும் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஆதரவை மக்கள் திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அவர் இன்னைக்கு முதல்வராக இருக்காரு. அதன் பிறகும் நான் என்னுடைய அம்மா கிட்ட போய் கேட்டேன், சரி இப்ப நான் அரசியலுக்கு போலாமா அப்படின்னு. ஏன்னா நீங்க சொன்ன பணம், ஜாதி, மதம், கட்டமைப்பு இது எல்லாத்தையும் உடைச்சு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காரு அப்படின்னும் போது நான் அதை எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாங்க. சரி நீ போக்கண்ணா, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஒரு வீடியோ வெளியிடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப அழுத்தமா உணர்வுபூர்வமா அது ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அவருக்கு அரசியல் ஆசை அப்படின்றது பல ஆண்டுகளாகவே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருதுங்க. ஒரு பக்கம் அவர் நல்லதுகள் பண்ணியிருந்தாலும், ஒரு புறம் படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட இந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் நடிகர்களுக்கு எப்பவுமே அவங்க மனசுல அது சின்ன ஓரத்துல அது இருந்துதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், சிவாஜி அவர்களா இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், ரஜினி கமலா இருக்கட்டும், இன்றைய திரு விஜய் அவர்கள் வரைக்குமே அந்த நடிகருக்கு அரசியல் ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ராகவா லாரன்ஸ் அவர்களும் விதிவிலக்கு கிடையாது. சரி அரசியலுக்கு உள்ள வரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எந்த கட்சிக்கு போக போறாரு, இல்ல தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு விவாதம் இப்ப எழுந்திருக்கு.
ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, திருச்சி கிழக்குல தாவேகா சார்பில் லாரன்ஸ் அவர்கள் போட்டி போட போறாரு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் அவரே வந்து விடை சொல்லியிருக்காரு. நான் இன்னும் எந்த கட்சிக்கு போறேன் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணல. நான் அதை உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ மக்களாகி நீங்க சொல்லுங்க, நான் எந்த கட்சிக்கு போகணும், இல்ல வந்து நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா, நீங்க ஓகே சொன்னா நான் வரேன், நீங்க வேணான்னு சொன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணது அவர் தாவேகா தான் போவார் அப்படின்னு. ஏன்னா அந்த வீடியோல நிறைய திரு விஜய் அவர்களை பிரைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே நீண்ட கால நண்பர்கள். துல்லாத மனமும் துள்ளும் படத்துல இருந்தே இவங்களுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து பயங்கர பாண்டிங் இருக்கு. அவரே கூட சொல்லியிருக்காரு, எனக்கு ரஜினி சார் எவ்வளவு வந்து க்ளோஸோ அதே அளவுக்கு விஜய் சாரும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தாவேகாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா திருச்சி கிழக்குல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா விஜய் அவர்கள் அந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, உங்க மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் தான் நான் வந்து வேட்பாளர் நிறுத்த போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது ராகவாலாரன் சென்னையில பிறந்து வளர்ந்தவர். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. இன்னொரு புறம் என்ன ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலையோட இணைய போறாரு. ஏன்னா அண்ணாமலை இப்பதான் ஒரு புது இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பிற்காலத்துல அரசியல் கட்சியா மாற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஒரு அதுல இணைய போறாரா, அதுல இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதையும் நம்ம வந்து தவிர்க்க முடியுது. ஏன்னா ரஜினி சாரும் அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை வந்து ரஜினி சாரை தன்னோட குருவா தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்ற சூழல்ல ரஜினி சாருடைய மிக தீவிர பக்தன் தான் ராகவா லாரன்ஸ். ஸோ அதன் அடிப்படையில கூட அவரு அண்ணாமலை அவர்களோட இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் தான் அவர் முன்னாடி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல அது என்ன சூஸ் பண்ண போறாரு அப்படின்றது தான் அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விவாதமாகவும் மாறி இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல இது குறித்தான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மின்வெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழகம் முழுக்கவே பரவலா இருக்கு. பல இடங்கள்ல மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடக்கூடிய சூழலா ஏற்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது. குறிப்பா வந்து கடந்த ஆட்சியில மின்துறை வந்து சரியா பராமரிக்கல, நிறைய டிரான்ஸ்பார்மர்கள் வந்து வாங்கல, துணை மின் நிலையங்கள் நிறைய இல்லை, நிலக்கரி வந்து போதுமான அளவுக்கு இல்லை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு புறம் வந்து சொல்றாங்க. இன்னொரு புறம் வந்து தாவேகாவுக்கு சரியா நிர்வாகம் பண்ண தெரியல, மின்துறையை எப்படி வந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு தெரியல. அந்த குளறுபடியினால்தான் மின்வெட்டுகள் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னொரு விருத்தம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு திமுக தான் காரணம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பீஸ் கேரியர்களை திமுகவினர் வந்து திருடி போகக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதை மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்களே வந்து வெளியிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். ஏன்னா நிறைய மின்துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தொழிற்சங்கங்கள் இருக்கு. அதுல பணியாற்றக்கூடிய 90% பணியாளர்கள் வந்து இந்த தொழிற்சங்கங்கள்ல இருப்பாங்க. அந்த தொழிற்சங்கங்கள் ஒண்ணு திமுக தொழிற்சங்கமா இருக்கும், இல்ல அதிமுக தொழிற்சங்கமா இருக்கும். இதுலதான் வந்து பெரும்பாலான 90% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இதுலதான் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய ஆஸ்தான அந்த கட்சி தோத்துச்சு அப்படின்ற அந்த ஒரு வெறுப்புல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட அந்த மின்வாரிய அலுவலகத்துல வந்து நிறைய கோப்புகள் வந்து காணாம போயிருக்கு. அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க. அது தொடர்பா வந்து சில பேரை கைதுகளும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த மின்வெட்டை சுத்தி பல ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அது எது உண்மை அப்படின்றது தெரியல. ஆனா எதிர்கட்சிகள் இதை வந்து மிகப்பெரிய விவாத பொருளா மாத்துறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா திமுக இந்த ஒரு விஷயத்த வந்து மிகப்பெரிய அரசியலா மாத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து தலைவர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் சரி, இது குறித்து பேசிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயமா வந்து CPM மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்களும் வந்து இது குறித்து பேசியிருக்காரு. தாவேகா ஆட்சியில இவ்வளவு அளவுக்கு அதிகமான மின்வெட்டு ஏற்படும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து மின்சாரம் வருது, திடீர்னு போகுது, எப்ப வருது எப்ப போகுது அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியல. கடந்த 2 நாட்களா வந்து ரொம்ப நிறைய நாங்க கஷ்டப்பட்டோம் இந்த மின்வெட்டுனால. ஸோ இதை போர்க்கால அடிப்படையில தமிழக அரசு இதுக்கான ஒரு உரிய நிவாரணத்தையும் இதுக்கான ஒரு சொல்யூஷனையும் வந்து சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த மின்வெட்டு பிரச்சனை அப்படின்றது வந்து தாவேகா அரசு வந்ததுக்கு பிறகுதான் வந்து பரவலா இங்க வருது அப்படின்றது தான் வந்து இன்னொரு பிரச்சனையா பார்க்கப்படுது. ஏன்னா மே 4க்கு முன்னாடி எல்லா இடங்களையும் இந்த மின்சாரம் அப்படின்றது கரெக்டா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஏன் இந்த மின்வெட்டுகள் நடக்குது அப்படின்றதான் வந்து இங்க ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. இது வந்து
இயற்கையாவே இந்த ஒரு விஷயம் இருக்கா இல்ல வந்து செயற்கையா உருவாக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதுல எழாம இல்லைங்க. மக்கள் சார்பில் சொல்லும் போது இதுக்கு பல்வேறு காரணங்களை வந்து சொல்றாங்க. திமுக ஒரு புறம் காரணம், முன்னாள் ஆட்சி ஒரு புறம் வந்து காரணம், திமுகவினுடைய அந்த நிர்வாகம் சரியில்லாதனால இப்ப நாங்க தாவேகாவுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம். ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்ற மாதிரியே ஒரு பக்கமும் வந்து பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா வட சென்னையில இந்த மின்தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்குங்க. ஏன்னா வந்து இரவு நேரங்கள்ல அதுவும் முதல்வர் அவர்களுடைய தொகுதியிலே வந்து மின்வெட்டுகள் ஏற்படுத்துறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஆனா அதுக்கான சொல்யூஷன்ஸை இப்போ மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் வந்து தங்களுடைய அந்த அதிகாரிகளோட ஆலோசனை ஈடுபட்டு இருக்காரு. அதுக்கான சொல்யூஷன் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அந்த சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் போது இதுக்கான உண்மை காரணம் என்ன அப்படின்றதையும் மின்வாரிய தரப்புல இருந்து சொல்லப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னும் ஒரு 2 நாள்ல இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து முடிவு வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.